ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்ம குக்கரில் சாதம் வைக்கும்போது அதே போல் நம்ம கூட முட்டை வைக்கணும்னா சாப்பாட்லேயும் நம்ம முட்டையை வச்சிட்டோம்னா சாதமும் ரெடி ஆகிடும். அதே போல் முட்டையும் சூப்பராக வெந்துடுங்க. பாருங்கள், நான் சாதம் குக்கரில் கழுவி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 முட்டையும் நிதானமாக வச்சுட்டுருக்கேன். கூட நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னாக்கா உப்பு முட்டைக்கும் உப்பு பிடிக்கும். அதே போல் சாதத்துலேயும் உப்பு நல்லாவே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. பாருங்கள், சாப்பாடும் சூப்பராக வெந்துடுச்சு, மல்லிப்பூ போல் வந்துடுச்சு. அதே போல் நம்மளுக்கு முட்டையும் நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு கழுவிட்டு பாருங்கள், இப்படி இருக்க வெந்துட்டு சூப்பராக வந்திருக்கு. ஒரு 3 விசிலில் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் இந்த சாதத்தெல்லாம் நம்ம கழுவி எடுத்துடலாம். அதுக்கடுத்தது உரிச்சிடலாம். நம்ம உரிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு 2 in 1 ஆகிடும். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அதே போல் முட்டையும் வந்துடுச்சு. நம்ம முட்டை மசாலா போட்டு கூட கொடுக்கலாம். பசங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு அப்படியே கூட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். பாருங்கள், இது ஒரு சின்ன டிப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.